அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைட்டிங் சமையல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, கிட்ஸோட ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் சிக்கனை வச்சு ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வீடியோவை லாஸ்ட் வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கிட்ஸோட மோஸ்ட் ஃபேவரட்டான சிக்கன் நக்கட்ஸ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் 3 பீசஸ் ப்ரெட் எடுத்திருக்கேங்க. அதோட கார்னரில் கட் பண்ணிவிட்டு நடுப்பகுதியை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கார்னர் பகுதியை வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அதில் நம்ம ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணிடலாங்க. பாருங்கள், கார்னரில் கட் பண்ணியாச்சு. நடுப்பகுதி நல்லா கட் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு வந்தோன்னா நல்லா குறன்னு பவுடர் ஆயிருங்க ப்ரெட் எல்லாம். இதில் 100 கிராம் சிக்கன் போன்லெஸ் தாங்க எடுத்திருக்கேன், அதை சேர்த்திக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்க, சிக்கன் நல்லா அரைஞ்சிருச்சு. உப்பு தேவையான அளவு சேர்த்திக்கலாங்க. பெப்பர் பவுடர் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன். நம்ம காரத்துக்கு பெப்பரும் சில்லி ஃப்ளேக்ஸ் தாங்க இதுக்கு சேர்த்திருக்கோம். சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், சிக்கன் நல்லா அரைஞ்சிருச்சு. ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மைதா மாவு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஆயில் சேர்த்து பிசைஞ்சிக்கலாங்க, இல்லைன்னா கையில் ஒட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம கட்லெட்டோட ஷேப் வேணாலும் பிடிச்சிக்கலாம், எந்த மாதிரி நமக்கு ஷேப் வேணாலும் பிடிச்சிக்கலாங்க. நான் இன்றைக்கி ஸ்கொயர் ஷேப்புக்கு தான் பிடிக்க போகிறேன். அதனால் கவுண்டர் டாப்பில் ஸ்கொயர் ஷேப்பில் நல்லா தட்டி எடுத்துக்கிறேங்க. உங்களுக்கு ரவுண்டு வேணாலும் நீங்கள் ரவுண்டாகவும் நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இது ஒரு கத்தி வச்சு நல்லா கட் பண்ணிக்கலாங்க. குட்டி குட்டி ஸ்கொயராக கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் புது வீடியோ நிறைய அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைட்டிங் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், எல்லாமே தட்டிடு. இது ரொம்ப திக்காக தாங்க இருக்கணும், தின்னாக இருக்கக்கூடாது. ஒரு பவுலில் முட்டை எடுத்துக்கலாங்க. கூட உப்பு, பெப்பர் பவுட்ரு எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நம்ம ப்ரெட் கிரம்ஸும் ரெடி பண்ணியாச்சு. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அந்த முட்டையில் நல்லா டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் கிரம்ஸில் நல்ல கோட்டிங், ஃபுல் கோட்டிங் வர்ற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாங்க. ப்ரெட் கிரம்ஸ் ரெடி பண்ணுறது ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம கார்னர் சைடு ப்ரெட்டை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் ஆக்கிட்டு பேனில் சும்மா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்தால் போதுங்க. பாருங்கள், நம்ம எல்லாமே பிடிச்சி எடுத்தாச்சு. பேனில் தேவையான அளவு ஆயில் சேர்த்திக்கலாங்க. ஆயில் சேர்த்திட்டு நம்ம பிடிச்சி வச்சுருக்கிற கட்லெட் பீஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாங்க. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணலாங்க. பாருங்கள், 1 சைடு எல்லாம் வெந்துருச்சு. நான் இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான ரெசிபிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி தான் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எந்த அளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குதுன்னு பாருங்கள். மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்மளோட சூப்பரான சிக்கன் நக்கட்ஸ் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைட்டிங் சமையலை வாட்ச் பண்ணதுக்கு நன்றி.